வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சிகப்பு கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். இதை பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் க்ளோசிங்க்கு பக்கமாகவே நேற்று ஓப்பன் ஆகிருக்கு. ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை கண்டே பிடிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தானத்து மார்க்கெட்டுடைய தொடர்ச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? காப்பர் மார்க்கெட் மறுபடியும் செல் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணோம். 446 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து ஆக்ட் பண்ணி 442 அப்படின்ற நம்ம வீக்லி டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், தொடர்ந்து 446 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி 446 ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டு இருக்குது. 444 வரைக்கும் வந்தது. திருப்பி மேலே போய் 444 திருப்பி வந்திருக்கு. 443 60 வரைக்கும் கீழே லோ வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறமா 446 மறுபடியும் மேலே போய் டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. கண்டினியூஸாக நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த 446 அப்படின்ற இடத்துல தெளிவான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நாள் 446 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இதை விட ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா 446 டிசம்பர் 2ஆம் தேதி ஒரு சப்போர்ட்டும் எடுத்திருக்கு அப்படின்றது. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோன்னா 446 எவ்வளோ ஒரு முக்கியமான இடம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி இந்த மாதிரி 446 எந்த இடத்துல ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு உதாரணமாக எடுத்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நவம்பர் 19ஆம் தேதி நடந்தது. நவம்பர் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த 442 வந்து தொட்டிருக்கு. இது எப்போ நவம்பர் 19ஆம் தேதி எப்போ நம்ம 442 தொட்டுச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மேலேருந்து ஒரு தடவை காப்பர் மார்க்கெட் ஹெவியாக ரொம்ப அதிகமாக ட்ராப் ஆன சமயத்தில். அதனால தான் இந்த 442 டார்கெட்டை நம்ம வச்சுருக்கிறோம். 452 விழுந்த மார்க்கெட் 442 வரைக்கும் வரும் அப்படின்ட்டு டார்கெட் வச்சதோட காரணமும் இதுதான். இந்த 446 442 446 தொட்ட உடனே என்ன நடந்திருக்கு பாருங்கள். மறுபடியும் ஒரு பையிங் க்ரியேட் ஆகி உடனடியாக 452 மற்றும் 56 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு காப்பர் மார்க்கெட். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த 446 ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். நேற்று மார்க்கெட்டோடைய ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்குது. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல. புதுசாக ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப 443.60 தான் புதிய லோ. க்ளோசிங் ரொம்ப முக்கியமானது. புதிய லோ க்ரியேட் ஆகிட்டு ஹையும் க்ரியேட் ஆகாமல் க்ளோசிங் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கலாம். மார்க்கெட் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த க்ளோசிங் பார்த்திங்கன்னா 445.50 க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட ஈக்குவல். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்க்கும் ஈக்குவல். அதனால் நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது காப்பர் மார்க்கெட் பற்றி. நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டை நேற்றே ரீச் பண்ணியிருந்தால் ஓரளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் ரீச்சும் பண்ணலை. இன்றைக்கி காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 446 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் அதுக்கு மேலேயாவோ ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்கிது. அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? நேற்று க்ளோசிங்கை காட்டியில் ஓப்பனிங் அதிகம், முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட ஓப்பன் அதிகம். 446 ஏற்கனவே ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து 446 சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் மேலே அனுப்பலாம். ஆனால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் கிடையாது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான நிலைமையில தான் காப்பர் மார்க்கெட்டை இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அதனால் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 446 மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் பண்ணாமல் நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்க்கலாம். பார்த்து அதுக்கப்புறமா நம்ம கரெக்டான ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு திறமை தான். மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதும். ஏன்னா 446 ஒரு முக்கியமான இடம். ஈஸியாக 452 வரைக்கும் புஷ் பண்ணி விடலாம் ப்ரைஸை 446. இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்யலான்னு தோணுச்சு அப்படின்னா அற்புதமான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணுங்கள். அது தெளிவாக உங்களுக்கு இந்த இடத்துல பையிங் இருக்குது செல்லிங் இருக்குது அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு காமிச்சிடும். அதுக்காக தான் இந்த சார்ட்டிங் டூலையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த மாதிரி முக்கியமான இடத்துல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 446 கீழே வந்தால் மட்டும் செல்லிங் பண்ணலாம். 446க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா
செல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதில் பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 46லேருந்து 52 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய கவனத்தை 46ல் இனிமேல் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ 46ல் இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. 46 கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகி 44 இல்லை 40-50 இன்னொரு க்ளோசிங் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கலாம். கண்டிப்பாக 42 நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டான 42 தொட்டுறோம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு க்ளோசிங் இன்றைக்கி ஓப்பனிங் நமக்கு பல சந்தேகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கனால இந்த மாதிரி ஒரு தற்பாதுகாப்பு மெஷர்ஸ் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.